ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா கோதுமை மாவில் தோசை தான் செய்ய போகிறேன். வீட்டில் அரைச்ச மாவு காலி ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, கோதுமை மாவு தான் வீட்டில் இருந்துச்சு, அதை தான் செய்ய போகிறேன். வெறும் கோதுமை மாவில் தோசை ஊற்றி கொடுத்தா சாப்பிட மாட்டுறாங்க. அது கூட கொஞ்சம் ஆனியனு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு தான் நான் தோசை செய்ய போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பதத்துக்கு மாவை நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்கல் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு கரண்டி வச்சு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது மெலிசாலாம் வராதுங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் அடை மாதிரி தான் வரும். ஏன்னா இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது நம்ம வீட்டில் மாவு அரைக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் டக்குன்னு நம்ம கோதுமை மாவில் கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இப்போ தோசை மேலே வந்துச்சு. இதை நான் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. பாருங்க, தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பிரணவ் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். மாவு இல்லை, சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. அதனால கோதுமை மாவு தான் இருந்துச்சு. அவன் வெறும் தோசையாக கொடுத்தா சாப்பிட மாட்டான். அதனால இதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டதுனால இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அவன் சூப்பராக சாப்பிடுவான். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதேமாரி செஞ்சு கொடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.